அன்புக்குரியவர்களை வணக்கம். தகுதியில்லாதவர்களை சேர்ந்து தகுதிப்படுத்துபவர் கடவுள். எனவேதான் பவுலும் பர்னபாவும் தங்களுடைய தகுதியை பற்றி பேசுகிற போது அது கடவுள் தருகின்ற கொடை என்கிறார்கள். ஒருவருடைய படிப்போ நடிப்போ அதிகாரமோ ஆணவமோ தகுதியை கொண்டு வருவதில்லை. மாறாக கடவுள் மட்டில் ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய பணிவை ஒருவருக்கு தகுதியை தருகிறது. பர்னபாவுக்கு கடவுள் ஊக்குவிக்கக்கூடிய பண்பை தந்திருக்கிறார். அதுவே அவரது தகுதியாக இருக்கிறது. தூய ஆவியானவருடைய கொடை ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதியை தருகிறது. அந்த தகுதியை நாம் இனம் கண்டுகொள்ள தூய ஆவியாரிடம் ஜெபிக்க வேண்டும். தூய ஆவியானவரிடம் தொடர்ந்து ஜெபிக்கிற போது நமது தகுதியை அவர் நமது செயல்களில் வெளிப்படுத்த செய்வார். தகுதியை தரும் கடவுள்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறாரே ஒழிய நாம் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. தகுதியாக்கும் கடவுளிடம் அருள் கேட்போம். தூய ஆவியானவருடைய வெளிப்பாட்டை உணர்ந்து கொள்வோம். நாம் செய்யும் செயல்களில் என்னால் அல்ல கடவுளால் என்று சொல்ல பழகுவோம். ஆமேன்.